திமுக இது தொடர்ந்து இதை செய்கிறது. அதாவது கொள்கை அளவில் கோட்பாடு அளவுலையும் மிகப்பெரிய அச்சத்தை திமுகவுக்கு திராவிடத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக இவர்கள் தொடர்ந்து இந்த அரசியல் களத்தில் திராவிடம் யாரெல்லாம் இவர்களை எதிர்த்து வந்தாங்களோ அவர்கள் எல்லாம் கபலீகரம் செய்து அவங்கள தன் வயப்படுத்தி இல்லாட்டி அவர்களை அச்சுறுத்தி. இப்போ திமுக தான் நாம் தமிழர் கட்சியை உடைக்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? திமுக யாருக்கிட்ட இந்த அசைன்மெண்ட் கொடுத்து பண்ண சொல்கிறாங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐயா நேரு அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. கட்சியை உடைக்கணும், இவர்களுக்கு நீ இது பண்ணணும். அவரே பல இடத்துல பேசியிருக்காரு. எதிர்த்து சண்டையே இடாமல் இவன் பலசாலி, இவன் எப்படியா இருந்தாலும் ஜெயிப்பான், அதனால் நம்ம போய் போட்டிக்கு போவானாங்கிறத மக்கள் யாருமே விரும்ப மாட்டாங்க. மக்களுக்காக நீங்கள் இறங்கிட்டீங்க. மக்கள் இந்த மண்ணும் இந்த மக்களுக்கும் நீங்கள் பணியாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு சமூகத்தில் நீங்கள் ஒரு இதாக இறங்கி இந்த மண்ணை மக்களையும் நாசப்படுத்தி எல்லா நாசகர திட்டத்தையும் கொண்டு வந்த இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த இடத்தில் சர்வாதிகாரியாகத்தான் மாற வேண்டும். இதில் மாற்றுக்கிறதே இல்லை. செல்போன் பற்றி சிறுமிக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க கோத்தகிரியில். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, ஊருக்கு போய் வாக்கிங் போவாரு. மாசு ஐயா அப்படியே போகும்போது உள்ள என்ட்ரி பண்றேன், நான் நோட் இது பார்த்துட்டேன்னு ஒரு விளம்பர அரசியல் தான் பண்றாங்க. ரியலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நெல்லையில் நடந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஒரு கட்சியிலேருந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது சீமான் அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்வுலேயே இது நடக்குது. என்ன நடக்குது சார் அங்கே? என்ன ஆகுது அப்படின்னா, சில இடங்களில் ஒரு கட்சியில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டமாக ரெண்டு அணிகளாக கூட இருக்கும். எல்லா கட்சியிலையும் இருக்கும். அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் உள்ளுக்குள்ளே பல முரண்கள் இருக்கும். முரண்கள் இல்லாத கட்சியே இல்லை. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கட்சியுமே அதே மாதிரி தான். நீங்கள் தூத்துக்குடியில் எடுத்துகிட்டு திருநெல்வேலியில் எடுத்துகிட்டு சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வேறுபாடாக தான் இருக்கும். அவங்க பேசக்கூடியது, அவங்க உணவு பழக்கம் அதே மாதிரி தான். கட்சிக்குள்ளே எல்லா இடத்துலையும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை உள்வாங்கி பேசும்போது அதில் சிறு சிறு முரண்கள் மோதல்கள் வரதான் செய்யும். அது ஒரு ஆரோக்கியமான இதுன்னு தான் பார்க்கணும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல பேச வேணாம், அந்த இடத்துல இருக்க வேணாங்கிறது அண்ணனோட அறிவுறுத்தலாக இருக்குமே தவிர இதை பெருசாக பூதகரமாக்கி தினசரி அண்ணன் வெளியில் நின்று பாடம் எடுக்கிறாரு மக்களுக்கு. வாழும் பூமியை ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க, அழிக்கிறீங்க, இதெல்லாம் பாருங்கள், இப்படியெல்லாம் இந்த கன்னியாகுமரியில் ஆரம்பித்த அண்ணனோட பயணம் மிக எழுச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சகிக்க முடியாத, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிகள் இருந்தாலும் சரி, இவரோட புட்டெல்லாம் வெளிவருது. இதெல்லாம் அண்ணன் வெளியில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். இதை சிதைக்க வேண்டும், இதை மடைமாற்றம் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு காரணமாக தான் இருக்குது. இதை பெருசாக பூதகரப்படுத்தி பேசுகிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இது ஒரு திரைக்கு பின்னால் ஒரு கட்சிக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே நடந்ததை மீடியாவுக்கு பெருசாக பேச ஆரம்பித்து அவர்களை பேச வச்சு இதை குளிர்காயறது திமுகவோட வேலை தான். அதெல்லாம் சரியாயிரும். ஒவ்வொரு நாட்களில் அண்ணன் போக போக இந்த கட்டமைப்புலாம் மாற்றம் செய்யப்படும். அதில் அவர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, என்ன தேவைகள் இருக்கலாம், அது நிச்சயமாக அதை ஏற்று அண்ணன் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நடந்து போயிடுவாங்க. இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் சில பொறுப்பாளர்களை இவர்கள் தன் வசப்படுத்தலாம். இல்லை அவர்கள் என்ன காரணத்துக்காக குறைகளோடு இருக்கிறார்களோ அதை அண்ணன்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கும். அண்ணன்கிட்ட நேரடியாக பேச முடியாமல் இருக்கிற மனக்குமுறைகளில் பேசும்போது அதை இவர்கள் சரியாக பயன்படுத்தினா பரவாயில்ல. இவங்க எதிர்கட்சியோ இல்லை ஆளுங்கட்சியோ தவறுதலாக அவர்களை தன் கேடயமாக பயன்படுத்துறது தான் வருத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது நெல்லையில் மட்டும் இது நடக்கலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, விழுப்புரம், திருப்பத்தூர், இப்படி தொடர்ந்து பல மாவட்டங்களில் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் போகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறத அவர் காது கொடுத்தே கேட்கல, ஸோ அப்போ எங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஜாதித்துவம் இங்கே கடைபிடிக்கப்படுது. தலைவர் சாட்டையா இல்லை இது சீமானான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு இது சொல்லிட்டு தான் போகிறாங்க. இல்லை, முற்றிலும் இது தவறான இது. அண்ணன் அப்படி ஒரு கட்சியை வழிநடத்தல, இது வரைக்கும் கொண்டு வரல. இது போனோன்னு பேசுகிற விஷயங்கள் நாம் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கோம், பல பேட்டிகளில். இது கட்சிக்குள்ளே இவ்வளோ நாள் பயணிச்சிருக்காங்க, இவ்வளோ நாள் தொடர்ந்து மாநில பொறுப்பில் இருந்திருக்காங்க, மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்காங்க, மண்டல பொறுப்பில் இருக்காங்க, பல தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க.
இத்தனை தேர்தலில் சந்தித்த ஒருத்தர் இந்த குற்றச்சாட்டை எப்படி வைக்க முடியும் தான் எனக்கு புரியல. இவர்கள் தான் பல இடத்துல வேட்பாளர்களை கொண்டு வந்து அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க, இவரை போட வேண்டும்னு சொல்கிறாங்க. அது சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கிறாங்க, சரியில்லாத பட்சத்தில் இல்லைப்பா இன்னொரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், இல்லை இந்த கேட்டகரியில் வரணும், இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு வேட்பாளராக இருக்கணும், இந்த இடத்துல ஒரு மருத்துவரை கொண்டு வரணும், இந்த இடத்துல வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த இடத்துல வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் அண்ணனின் கனவுகளை கொண்டு வந்து அதை வந்து மெய்ப்பிக்க வேண்டிய கடமையும் இது பொறுப்பும் யாருக்கு இருக்குது? மண்டல பொறுப்பாளர் இருக்குது, மாநில பொறுப்பாளர் இருக்குது, தொகுதி பொறுப்பாளர் இருக்குது. அப்போ அதை செய்ய வேண்டுமே தவிர எனக்கு சார்ந்தவர்களுக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணுங்கும் போது அது முரணது. ஒரு தலைவராக செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு முரண்கள் வரதான் செய்யும், அதில் வந்து மாற்றுக்கள். நான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லைன்றது தான் உங்களுக்கு ஏமாற்றம் வரும். நீங்கள் அவ்வளோ ஏன் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் வந்து நடக்கக்கூடிய சாத்தியவர்களை நீங்கள் அண்ணனிடம் விட்டு விடுங்கள் தான் நான் சொல்கிறேன். ஒரு தலைவனுக்கு தெரியாதா என்னைக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு? அப்போ நீங்கள் ஏன் இன்னும் தலைவரை நம்பாமல் இருக்கீங்கன்னு தான் எனக்கு என்னோட ஆச்சரியமான விஷயம். தலைவர் கண் முன்னாடியே சாட்டை துரைமுறை எங்களை அடிக்க பாய்ந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்களே சார். இல்லை, இது எனக்கு யாருமே நம்ம எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறோம், வெளியில் வந்து சொன்னதின் அடிப்படையில் பேசுகிறோம். உள்ளே என்ன நடந்தது, அதற்குள்ளே என்ன அவங்களுக்குள்ள வாதங்கள் நடந்தது, விவாதம் எப்படி இருந்ததுன்னு தெரியாமல் நம்ம எதுவுமே பொத்தாம்பதிவாக அவர்கள் சொன்னதை வைத்து நம்ம பேச முடியாது. அங்கு யார் இருந்தாங்க, அங்கு எதிர்த்தரப்பு யார், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அதுக்குள்ளே நடந்தது ஒரு யூகத்தின் அடிப்படையில் வெளியில் வந்து சொல்கிறதை திரித்தோ இல்லை பெரிதாக்கியோ பேசும்போது அது வந்து முரணான கருத்துக்களுக்கு வழிவகை செய்யுமே தவிர, சரியாக ஆராய்ந்து நம்ம அதுக்கான விஷயத்தை அண்ணன் தான் சொல்லணும். நம்ம எதுவும் அந்த இடத்துல இல்லாமல் நம்ம அதில் வந்து பதில் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ திமுக தான் நாம் தமிழர் கட்சியை உடைக்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ யாரை வச்சு இது வேலை பார்த்துட்டு இருக்காங்க? திமுக வந்து யாருக்கிட்டே இந்த அசைன்மெண்ட் கொடுத்து பண்ண சொல்கிறாங்க? இல்லை, திமுக இது தொடர்ந்து இதை செய்கிறது. அதாவது கொள்கை அளவில் கோட்பாடு அளவுலையும் மிகப்பெரிய அச்சத்தை திமுகவுக்கு திராவிடத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக இன்று தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. இவர்கள் தொடர்ந்து இந்த அரசியல் களத்தில் திராவிடம் வந்து யாரெல்லாம் இவர்களை எதிர்த்து வந்தாங்களோ அவர்கள் எல்லாம் கபலீகரம் செய்து அவங்கள வந்து தன் வயப்படுத்தி இல்லாட்டி அவர்களை அச்சுறுத்தி தனக்கானவர்களாக மாற்ற வேலையை தான் இது வரைக்கும் திராவிடம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதில் வந்து ஐயா வைகோவாக இருக்கலாம், வெளியில் வந்த வைகோவாக இருக்கலாம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்த மூப்பனார் இருக்கலாம், இல்லை விடுதலை சிறுத்தையாக இருக்கலாம், பாமகவாக இருக்கலாம், சரத்குமார் கட்சியாக இருக்கலாம், எந்த கட்சியாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் அவங்களெல்லாம் கரைஞ்சி போய் கடைசியாக கமலஹாசன் நல்லா யோசிச்சு பாருங்கள், பேட்டரி டார்ச் எடுத்து அடித்து உடச்சிட்டு நான் தான் மாற்று இந்த திமுக இது பண்ண போகிறேன்னு வந்தார். இத்தனையும் செய்த திமுக இன்னைக்கு ஒரே ஒரு கட்சியை நம்பி பயந்து அச்சப்படுது அப்படின்னா இது பண்ணுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவர்களுக்கு முற்றிலும் முரணாகவும் முற்றிலும் எதிராகவும் இவர்கள் செய்த தவறுகளை தோலிர்த்து காட்டவும் எந்த சமரசமும் இல்லாமல் கட்சி இன்றைக்கி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா 1.1 ஆரம்பித்து இன்றைக்கி 8.2க்கு வந்து நிற்கிறோம். இவ்வளோ பெரிய வளர்ச்சி இன்றைக்கி திராவிடத்தை எதிர்த்து ஒரு கட்சி வளர்ந்து வருது, எந்த ஒரு பின்புலமும் இல்லை. ஐயா விஜயகாந்த் கூட யோசிச்சு பாருங்கள், அவருக்கு வந்து பெரிய பின்புலம் இருந்துச்சு, நடிகர் புலம் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அவர் வந்து கடைசியாக கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டார், முடிஞ்சிச்சு. இப்போ அந்த கட்சி கரைஞ்சிச்சு. என்றைக்கு அவர் தேர்தல் இதில் வந்து கூட்டணி வைத்தாரோ, அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாரோ, மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தாரோ, அன்னையோட அந்த கட்சி முடிஞ்சிருச்சு. இந்த தவறுகள்லாம் செய்யாமல் எதிர்த்து இன்றைக்கும் தெம்பும் திராணியுடன் ஒரு கட்சி இயங்குது அப்படின்னா திராவிடத்தை எதிர்த்துனா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி. அதற்காக அவர்கள் எல்லா வேலையும் செய்கிறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா நேரு அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, கட்சியை உடைக்கணும், இவர்களுக்கு வந்து நீ இது பண்ணணும். அவரே பல இடத்துல பேசியிருக்காரு, நம்மளுக்கான பெரிய அச்சமாக இருக்கக்கூடியது இந்த நாம் தமிழர் கட்சி தான், நம்மளோட வாக்குகள் எல்லாம் சிதறுது, இதை எப்படியா தடுத்து நிறுத்தணுங்கிறாரு. ஐயா சுபவீரபாண்டியன் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, யாரை வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம், நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி பயங்கர நம்மளுக்கு வந்து பெரிய ஆபத்தாக வரும், அச்சுறுத்தலாக இருக்கும், இந்த கட்சியை நம்ம வந்து வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிறத பல மேடைகளில் பேசியிருக்காங்க. திமுக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு சார் நாம் தமிழர் கட்சியை ஒடுக்கிறதுக்காக? எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணும், பல கோடிகளை செலவு பண்ணும், பல கோடிகளை செலவு பண்ணும். அவங்களுக்கு எதிரி என்பது இல்லாததுக்காக அவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள், இந்த திராவிட கட்சி முக்கியமாக திமுக இங்கு உள்ள வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டி அதிலிருந்து தான் தன்னோட பொருளாதாரத்தை ஈட்டியிருக்காங்க. இந்த மண்ணை வந்து அவர்கள் நேசிச்செல்லாம் இல்லை, இந்த மண்ணை வந்து தனக்கானதாக மாற்றி இந்த மண்ணை இந்த மக்களை தனக்கு தன் குடும்பத்தையும் தன் செல்வத்தையும் வளர்த்துக்கொள்ளும். நீங்கள் உலகத்தில் எல்லா நாடுகளையும் இவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துலேயும் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க, அவ்வளோ வளத்தை இவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. அதனால்
எவ்வளோ காசு வேணாலும் அவங்களுக்கு இழக்கவோ இல்லை அதை வந்து கொடுத்து எதிரணியை வீழ்த்தவோ அவங்க தயாராக தான் இருப்பாங்க. அது எந்த எல்லைக்கும் போவார்கள். இப்போ விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தினீங்க இல்லையா? இப்போ விஜயகாந்த் அவர்களை கூட்டணிக்காக அதிமுக கதவு திறந்து வைத்து கூப்பிட்டாங்க. நீங்கள் கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேருக்கான டீல் ஒரு பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் போயிட்டு இருந்தது. பழம் நழுவி பாலில் உழுவ போகுது. அது வந்து திமுக அதிமுக கிட்டே ஃபர்ஸ்ட் கூட்டணிக்கு இப்படியா இருந்தது. ஆனால் சீமான் அவர்களை யாருமே கூட்டணிக்கு இது வரைக்கும் அழைக்கல இல்லை. அதனால தான் ஒரு இது பண்ண. ஆனால் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் என்ன சொன்னார்னா, அதிமுகவும் தேமுதிகவும் எங்களுக்கு ஆதரவு தாருங்க, 2026 கூட்டணி கணக்கு என்னன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், அவரே சொன்னது தானே. அப்புறம் எப்படி அவர் ஸ்டாண்டு மாற்றி இல்லை, அது நல்ல கேள்வி. இது வந்து கூட்டணிக்கானன்னு கிடையாது. அங்கே வந்து நடக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி நடந்தது. அது அந்த இடத்துல நீங்கள்லாம் விலகிட்டீங்க. அப்போ அதிமுக என்ற கட்சியும் தேமுதிக என்ற கட்சியும் ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்க கட்சி. நீங்கள் அந்த தேர்தல் காலத்தில் நீங்கள் விலகி நிற்கும் போது இது எதிரணிக்கு இன்னும் பலமாக போகுங்கிறது தான் கணிப்பு. அப்போ நீங்கள் மித்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். உங்களோட வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து சிதறி மறுபடியும் வந்து ஒரு தவறான ஒருத்தரை கொண்டு வர்றதுக்கு வெல்றதுக்கு வாய்ப்பாக போயிடும். அதை நீங்கள் செய்யாதீங்கிற ஒரு அன்பு கட்டளை தான் அதே தவிர இவர்களுக்குள்ள முரணோ இல்லை அடுத்ததை நாங்கள் தேர்தலில் நம்ம வந்து நம்மலாம் கூட்டணி வச்சுக்குவோம் அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அந்த களத்தை பொறுத்த வரைக்கும் அந்த களத்தில் நீங்கள் இடத்தில் நிற்கும் போது நாம் இப்போ நம்மளை எதிர்த்து அதிமுக நின்றுதுன்னா வரவேற்கிறோம். நம்மளை எதிர்த்து தேமுதிக அந்த இடத்துல போட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வரவேற்கிறோம், எதிர்த்து நம்ம களம் செய்வோம். களத்தை விட்டு நவராதிங்க. நீங்கள் களத்தில் இல்லாமல் போகும்போது அந்த இடம் வந்து ஆபத்தாக இன்னொரு இடத்துக்கு வழிவகுக்க போயிடுது. திமுகவுக்கு அது பெரிய பலமாக ஆயிடக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்ததே தவிர. இப்போ இடைத்தேர்தல்னால ஆளுங்கட்சிக்கான பலம் தான் அது. நிச்சயமா எந்த எதிர்கட்சி இது வரைக்கும் ஜெயிச்சத வரலாறு இல்லை. எடப்பாடியர்கள் மட்டும்போது தான் அந்த இடைத்தேர்தலில் ஒரு சில தோல்வி பெற்றதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்த எந்த தேர்தல் ஈரோடு திருமங்கலம் ஃபார்முலா ஆரம்பிச்சிலேருந்து கடைசியாக இப்போ விக்கிரவாண்டி இடத்துல வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. இதில் எப்படி அதனால தானே அவங்க எடுத்த முடிவு கரெக்டு தானே? இல்லை அதிமுக எடுத்த முடிவு சரியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் போட்டியிடாமல் போனீங்கன்னா மக்களோட எதிர்பார்ப்பு, நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும். கிரவுண்டில் தான் நீங்கள் போய் நின்று சொல்லணும். நீங்கள் கிரவுண்டில் நான் விளையாடவே மாட்டேங்கிறது வந்து எப்படியாப்பட்டதாக இருக்கும்? அதுதான் நாங்கள் சொல்கிறது. நீங்கள் வந்து மக்களிடம் நீங்கள் போய் நின்றுங்க. இந்த இடத்துல வந்து இந்த குறைகளை சொல்லுங்கள். நீங்கள் போட்டியிலே கலந்துக்காமல் இருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் வந்து ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் யார் வேணாலும் அந்த இடத்துல வெல்லலாம்ல. இவர் தான் பணம் அதிகமாக வச்சுருக்காரு, இவரால் தான் வெல்ல முடியும், சரி நான் நின்று வேடிக்கை பார்க்குறேன், எப்படியா இருந்தாலும் இவர் வெல்றான்னு சொல்கிறது எப்படி? அவர் எதிர்த்து நான் தோத்தாலும் பரவாயில்ல, நின்று மக்களுக்காக நான் நிற்பேன், மக்களிடம் போயிட்டு இவரோட குறைகள்லாம் சொல்லுவேன், அப்படி தோற்கிறதுங்கிறது தான் முக்கியம். நீங்கள் எதிர்த்து சண்டையே இடாமல் இவன் பலசாலி, இவன் எப்படியா இருந்தாலும் ஜெயிப்பான், அதனால் நம்ம போய் போட்டிக்கு போவானாங்கிறத மக்கள் யாருமே விரும்ப மாட்டாங்க. மக்களுக்காக நீங்கள் இறங்கிட்டீங்க. மக்கள் எப்படி சொல்கிறது, இந்த மண்ணும் இந்த மக்களுக்கும் நீங்கள் பணியாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு சமூகத்தில் நீங்கள் ஒரு இதாக இறங்கி ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் நிற்கும் போது மக்கள் இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. ஏய் தோத்தாலும் பரவாயில்லப்பா, சரியாக சண்டை போடுறாருப்பா, எதிர்த்து உண்மையில் பேசுகிறாருப்பா, அவருக்கு கேள்விகள் கேட்குறாருப்பா, இதுதான் மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சிங்கிற ஒன்று இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் எதுவும் நடக்காதுங்கிறக்காக நீங்கள் எதிர்கட்சி அந்தஸ்திலேருந்து விளைவிக்கிறீங்களா? மக்களுக்கு எதுவும் பண்ணாமல் உட்காந்துருவீங்களா? அப்படி இல்லையே. நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கணும்ல. உங்களுக்கு இத்தனை எம்எல்ஏக்களை இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த மக்கள் கொடுத்துருக்காங்களே, 60க்கு மேலே சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களே, அப்போ அதற்காகனா நீங்கள் வேலை பார்க்கணும்ல. பார்க்காம உங்களோட கடமை இல்லைன்ட்டு அமைதியாக ஒதுங்காதீங்க தான் எங்களோட கேள்வி. இப்போ அமைச்சர் ரகுபதி பார்த்தீங்கன்னா சீமான சர்வாதிகாரின்னு சொல்லியிருக்காரு. சர்வாதிகாரி ஆட்சி தமிழகத்தில் எடுபடாது, தமிழக மக்கள் வந்து நிராகரிக்கப்படுவார்கள், தமிழக மக்கள் வந்து பாடம் கொட்டுவார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை சீமான நேரடியாகவே கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து சனாதானத்தை உள்வாங்கிய ஒரு அமைச்சர். எங்கள் ஊருக்கார் தான் அவர், மூத்த அமைச்சர் தான். ஏன்னா என்னைக்கு வந்து ராமர் வந்து மூத்தவர், எங்களோட சித்தாந்தத்துக்கு மூத்தவர், அவர் சொல்படி தான் கேட்குறோன்னு ஏற்கனவே சொன்னதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரோ, அவர் எப்படி ஐயா சேகர் பாபு எப்படி இன்னைக்கு வந்து சனாதானத்தை கையில் ஏந்தி கொண்டு இல்லை, அவர் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்க சேகர் பாபு அதை கூட பேசலாம் எப்படி சார்? அறநிலைத்துறை அமைச்சராக ஆக்குனதே அதனால தானே. அவர்களை சமாதானப்படுத்துறதுக்கும் சாந்தப்படுத்துறதுக்கும் தானே இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸின் பின்புலமாக இருந்து கொண்டு இப்போ இயங்கி கொண்டு இருக்கிறார்ல. அதே வேலையை தான் ஐயா ரகுபதி அவங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சர்வாதிகாரின்னு சொல்கிறதில் நாங்கள் வரவேற்கிறோம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி தான். அண்ணன் அவர்களை சர்வாதிகாரின்னு சொல்கிறத மகிழ்ச்சி தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஊழல் செஞ்சு இத்தனை ஆண்டுகளாக இந்த மக்களை
இந்த மண்ணை மக்களையும் நாசப்படுத்தி எல்லா நாசகர திட்டத்தையும் கொண்டு வந்த இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த இடத்தில் சர்வாதிகாரியாகத்தான் மாற வேண்டும். இதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் சொன்னதற்கு நன்றி, மிக்க நன்றி அவருக்கு. கிண்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு இளைஞர் வந்து 31 வயது உடைய இளைஞர் வந்து உயிரிழந்திருக்காரு. அவரை அட்மிட் பண்ணும்போது டாக்டர் இல்லைன்னு சொல்லியிருந்தா நாங்கள் இங்கே அட்மிட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இங்கே அட்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் வர தாமதமாக இருக்குது, உரிய சிகிச்சையும் தராதனால ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரை சார்ந்த உறவினர் வந்து கடுமையாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மருத்துவமனையை முற்றுகிட்டு போராடியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மண்ணில் 4வது ஆண்டில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பல்நோக்கு மருத்துவமனை, அதான் 4வது ஆண்டு நடந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், நான் பேரெல்லாம் வச்சுக்குவாங்க. நீங்க இன்னும் பல்நோக்கு மருத்துவமனை, பல்நோக்கு, பல நோக்கு, எல்லா நோக்கு இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லைன்னு தான் அர்த்தம். அவர்கள் பேர் வைக்கிறதுக்கு தான் இருக்காங்க. கலைஞர்னு பேர் எல்லா இடத்துலையும் வச்சுட்டாங்க. நேற்று கூட அண்ணன் பேசிட்டாரு, சிலை நீங்கள் ஊரெல்லாம் சிலை வைக்கிறீங்க, ஊரெல்லாம் பேர் வைக்கிறீங்க, இது மாதிரி எத்தனையோ இடத்துல புரட்சி நடந்தது, இந்த இடத்துல எல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கப்படும் சொல்லிட்டார். அதோட வெளிப்பாடு என்ன நல்லா யோசிச்சு பாருங்க. 4 வருஷமாக தொடர் போராட்டங்கள், எல்லா செக்டர்லையும் போராடிட்டாங்க. ஆசிரியர்கள் போராட்டாங்க, மாணவர்கள் போராட்டாங்க, தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள், சாம்சங் தொழிற்சாலைகள், எந்த இடத்துல போராட்டம் இல்லை. இந்த ஆட்சியை எதிர்த்து பல இடத்துல போராட்டம். இதே டீன், இதே மருத்துவமனை டீன் ஒரு மாதத்துக்கு முன்பே நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 5000, 6000, 30,000 பணிகள் வந்து நிரப்பப்படாமல் இருக்குன்னு வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ எந்த நிலைமையில் இன்றைக்கி வந்து மருத்துவத்துறை இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து மிக மோசமான நிலைமையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது பணிச்சுமை வருமா வராதா? ஒரு அரசு மருத்துவருக்கு பணிச்சுமை ஒரு நாளைக்கு நான் பார்த்துருக்கேங்க. அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நான் போய் பார்த்துருக்கேன். மிக நீண்ட கியூ நிற்கும். அவருக்கு ஒரு நிமிடம் எந்திரிச்சு போகிறது கூட, வெளியில் போகிறது கூட அந்த மருத்துவருக்கு நேரம் இருக்காது. தொடர்ச்சியாக பேஷண்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களோட மனநிலை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு அவர் குறைந்தது 2000 to 3000 பேரை பார்த்தே ஆகணும். அப்படியாப்பட்ட நிலைமையில் அங்கே அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்போ இவர்களுக்கு மாற்று நீங்கள் வந்து எதுவுமே செய்யாமல் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அவர்களை மிகப்பெரிய பணி சுமையிலையும் மன அழுத்தத்திலையும் உண்டு பண்ணால் இந்த தவறுகள் நிச்சயமாக நடக்க தான் செய்யும். அப்போ மாற்று நீங்கள் என்ன பண்ணணும்? இத்தனை மருத்துவர்கள் வெளியில் வர்றாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும். அவங்கள நீங்கள் சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டேறீங்க. அவங்களுக்கு வந்து சரியான எப்படி சொல்கிற பணி நேரம் இல்லை. அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் நீங்கள் சொல்கிறீங்க, அதிகப்படியாக தான் அவங்க நேரம் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த இதில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தலை என்றால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும். இது இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் விழிச்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன். நான் அது வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் நான் சொல்கிறேன். இதை வந்து வேகமாக இவர்கள் கலைந்து எடுக்கவில்லை என்றால் இந்த நிலை எல்லா இடத்துலையும் பரவும். ஒரு இடத்துலலாம் பார்க்குற ஒரு அம்மா வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, செல்ஃபோன் பண்ணிட்டு சிறுமிக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? ஊருக்கு போய் வாக்கிங் போவார். மாசு ஐயா அப்படியே போகும்போது உள்ளே என்ட்ரி பண்ணுறேன், நான் நோட் இது பார்த்துட்டேன்னு ஒரு விளம்பர அரசியல் தான் பண்ணுறாங்க. ஒரு இடத்துலையும் இவர்கள் எதையும் வந்து சரி செய்ததா இது வரைக்கும் கிடையாது. இவர் போவார், பின்னாடியே ஒரு மீடியா கூப்பிட்டு போவார், எல்லா இடத்துக்கும் போய் நின்று ஒரு வீடியோ எடுப்பார். என்னப்பா அட்டண்டன்ஸ் போட்டியாப்பா, இது இருக்காப்பா, இவ்வளோதான். இதே தான் எல்லா அமைச்சர்களும் இப்போ இந்த கடைசி பொதுமக்கள்லேருந்து வருது. பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள் கிட்டேருந்து வர ஒரு விஷயம் என்னென்னா, எந்த அரசு மருத்துவமனைனா உரிய சிகிச்சை எங்களுக்கு இல்லை அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, மருத்துவமனை அடிக்கடி அரசு தரப்புலன்னு சொல்லப்படுது என்னன்னா, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எல்லா வசதிகளும் இருக்கு, எல்லா உரிய வசதிகளும் எல்லாமே தொழில்நுட்பங்களும் இங்க இருக்குன்னு தான் சொல்றாங்க. இங்கேயே பல அசம்பாவிதங்கள் நடந்து போலீஸ் பாதுகாப்புலாம் போட்ட வரலாறுலாம் இருக்கே. ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கும் அதுக்கப்புறம் தானே போலீஸ் பாதுகாப்புலாம் கொண்டு வந்து போட்டாங்க. அந்த அளவுக்கு தானே இருக்கு. அங்கே எலிக்கடி நடந்திருக்கு, லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணாமல் இது நடந்திருக்கு, டாக்டர்கள் குறைபாடு நடந்திருக்கு, மருத்துவம் சரியாக பார்க்காம இல்லை நீங்கள் வெளியில் தான் போய் பார்க்கணும், இந்த இடத்துல தான் வந்து எக்ஸ்ரே வந்து இது ஸ்கேன் எடுக்க முடியாது, ஸ்கேனுக்கு இவ்வளோ காசு நடந்ததுலாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. இவ்வளோ சிக்கல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து சரியோ தவறோ அம்மா மினி கிளினிக்னு நிறைய இடத்துல இருந்தது, இதெல்லாம் மூடப்பட்டாங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சோழிங்கநல்லூரில் ஒருத்தர் அடிபடுது, இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, காலு முறிவு ஏற்படுது, இல்லை பலவாக்கத்தில் நடக்குது, இல்லை பனையூரில் நடக்குது. இவங்கெல்லாம் எங்கேருந்து போகணுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ராயப்பேட்டை கூட்டிகிட்டு போகணும். அங்கேருந்து ராயப்பேட்டைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் வண்டி போய் சேர்றதுக்கு, அவங்க போய் நிற்கிறதுக்கு. அப்போ இந்த பகுதியிலேருந்து வர்றவங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே போக வேண்டியது. அப்போ அந்த இடத்துல ஒரு மருத்துவமனையை கொண்டு வரணுமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு சிகிச்சைக்கும் மேல் சிகிச்சைக்கும் அவர்கள் யாரை நம்பி இருக்காங்களா? இங்கேருந்து ராயப்பேட்டை நம்பி, இல்லை ஒருத்தருக்கு ரொம்ப ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னாலும் நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்க?
போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ராயப்பேட்டைக்கு தான். அப்போ இந்த பகுதி எங்கே இருக்குது, பனையூர் எங்கே இருக்குது, படூர் எங்கே இருக்குது, இந்த ஏரியாக்கெல்லாம் ஒன்று நீங்கள் செங்கல்பட்டு போகணும், இல்லாட்டி அங்கேருந்து ராயப்பேட்டை போகணும். அப்போ இதை எதையுமே நீங்கள் செய்யாமல் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி கொண்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு எழுச்சி புரட்சி வரதான் செய்யும். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் மக்கள்கிட்ட. இப்போது காளியம்மாள் இந்த கட்சியில் தொடர்ந்து ஒரு அதிருப்திலே இருக்கிறாங்க, அதனால எந்த மேடையிலையும் அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. அதை நீங்கள் முதல்ல மறுபடியும் அவங்க மேடையில் வர போகிறாங்க. அதை முதல்ல சொன்ன அந்த திமுகவோட அஜெண்டாவில் இதுவும் ஒன்று. என்னென்னா எப்படியாவது வீழ்த்தி விடலாம், அவர்கள் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக காளியம்மாவை நினைக்கிறாங்க. அப்போ வந்து கட்சியில் வந்து இவங்கள பலவீனமாக்கணும்னா இவங்கள வந்து எதையாவது சொல்லி எதையாவது அவதூறுகளை சொல்லி அவங்கள மனசை வந்து இது பண்ணி எப்படியாவது அனுப்பிச்சிடறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர்கள் கட்சியில் பயணிக்கிறார்கள். அவர்கள் நாகப்பட்டினத்தில் வேட்பாளராக அண்ணன் அவர்களால் அறிவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர்கள் அங்கே களத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. வரும் காலங்களில் அவர்கள் வந்து எல்லோரும் இணைந்து நம்ம இந்த மாவீரர் நாள் வருது, அதுக்கு முன்னாடி தலைவர் பிறந்தநாள் வருது, அவங்கவுங்களுக்குன்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. அண்ணன் 234 தொகுதியிலும் பிரித்து அங்கங்கே நீங்கள் போய் வேலை பாருங்கள், எல்லோரும் ஒன்று இடத்துல இருக்கான்னு. அதனால அங்கே தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. இப்போ இளைஞர்களை பார்த்தீங்கன்னா அதிபர் அனுராக் குமார திசாநாயக்க கட்சி தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இவர் சொன்ன மாதிரி தமிழர்களுக்கு நான் உரிய பாதுகாப்பு கொடுப்பேன், ஒரு சில ப்ராமிஸ் கொடுத்துட்டார், வாக்குறுதிகளை. இப்போ அவர் அதெல்லாம் நிறைவேற்றுவாரா இல்லை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, மிகுந்த மகிழ்ச்சி தான். அது வந்து ஒரு மாற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கு. தொடர்ச்சியாக இவர்கள் வந்து அந்த மண்ணை எவ்வளோ கபலீகரம் பண்ணாங்கன்ட்டு இது வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இவர்னாவது சரியாக இருப்பார், இவர் வந்து சரியானதை செய்வார் அந்த மக்களுக்கு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், தன் நிலத்தை பறிகொடுத்து இவ்வளோ நாள் தொடர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவரோட நிலத்தை நான் வந்து மறுபடி அவர்களுக்கே கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதை முதலில் அவர் நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் தன் போராளிகள் பொதுமக்களே நிறைய பேர் வந்து தன் மகனை காணோம், இன்னும் வந்து ஒரு நீதியும் இல்லாமல் அங்கே நிற்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இதாக இருக்கும். அவர்கள் எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் உடனே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். அப்புறம் மீள்குடியேற்றம், அந்த மக்களுக்கு வர மீள்குடியேற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பேர் வந்து இடம்பெயர்ந்து அங்கங்கே வந்து ரொம்ப வறுமையின் கோரப்பிடியில் நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அந்த அரசு செவிசாய்ச்சதுன்னா வரவேற்கத்தக்கது தான். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த மீனவர் பிரச்சனை, கடல் தாண்டி போகிற மீனவர் பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு எட்டுது அப்படின்னால் ரொம்ப மகிழ்ச்சியானது. ஆனால் அவர் வந்து சொல்கிறத பார்த்தா கைது பண்ணுறது இந்த மாதிரி நடவடிக்கைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கு வழிவகை செய்யாமல் இந்த அரசாங்கம் ஒரு சுமூகமான நடவடிக்கைகள் எடுக்குமே ஆனால் வரவேற்கத்தக்கது. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.